கேரட் ரெகுலரா எடுத்துக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்றதுக்கு ஒரு 2 ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் இப்போ பார்க்கலாம். ஒரு 3 வயசு குழந்தை, அவங்க குழந்தைக்கு கை கால்லாம் எல்லோயிஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாண்டிஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. கையே ஒரு ஆரஞ்சா இருக்கு, எல்லோவா இருப்பாங்க. என் கைக்கு வந்து கைக்கு வித்தியாசம் தெரியுதா? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இன்னொரு 4 வயசு குழந்தைக்கு ஜாண்டிஸ்ன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நேட்டிவ் மெடிசன் சாப்பிட்டு வாமிட்டிங் டயரியான்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிட்டாங்க. இந்த 2 குழந்தைகளுக்கும் எக்ஸாமின் பண்ணி பார்த்தப்போ ஒரு காமன் ஃபைண்டிங் என்ன இருந்ததுன்னா, கை கால்லாம் நல்ல எல்லோயிஷ் டின் தெரிஞ்சது, முகத்துல கூட கொஞ்சம் எல்லோயிஷா இருந்தது. இந்த எல்லோ டிஞ்ச் வந்து ஆனா கண்ணு வந்து எல்லோவா இல்லை. இந்த மாதிரி இருந்தாலே அது ஜாண்டிஸ் கிடையாது. இது பேர் வந்து கெரட்டினிமியா அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேரட், பம்ப்கின், பப்பாயா இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் ரெகுலரா எடுத்துக்கும் போது அதுல இருக்க பீட்டா கேரட்டின்ஸ் அப்படின்றது ஸ்கின்ல வந்து ஒரு எல்லோயிஷ் டின் தெரியலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஹார்ம்லெஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்காக டெஸ்டோ இல்ல ட்ரீட்மெண்ட்டோ தேவையில்லை. ஸோ இதை நம்ம ட்ரீட் பண்றோம்னு போயிட்டு அதனால குழந்தைங்களுக்கு ஆபத்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன். இதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட்ஸை வந்து ரெகுலரா எடுத்துக்காம இருந்தாலே ஒரு 2 வீக்ஸ் கேப் விட்டாலே கண்டிப்பா சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ரெகுலரா எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது என்னென்ன ஃப்ரூட்ஸ், அதுல என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்றதுக்கு கேப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க.